அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் 1 கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கான கோல்டு ரேட் 1 கிராம் எடுத்துக்கிட்டோன்னா 9255, அதாவது 22 கேரட்டோடைய ப்ரைஸ் இதை நம்ம காயினாக வாங்கும்போது 2% வேஸ்டேஜ் போடுவாங்க. அது தவிர 3% ஜிஎஸ்டி போட்டு 9723 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது தவிர இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு 10,000 சேவ் பண்ணோன்னா நமக்கு 1 கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது நம்ம கடைக்கு போய் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்கினோன்னா இந்த 10,000 ருபீஸ் தேவைப்படும். இது அல்லாமல் நம்ம 1 கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு இன்னும் சில வழிகளுமே இருக்குது. அதுதான் டிஜிகோல்டு ஆப் வழியாக நம்ம சேவ் பண்ணுறது. இந்த டிஜிகோல்டு ஆப் போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் இருக்குது, அண்ட் தங்கமயிலில் இருக்குது, ஸ்ரீகுமரன்லேயும் கூட இருக்குது. நான் போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் போட்டிருக்கேன், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையிலையும் போட்டிருக்கேன். தங்கமயிலில் நான் இது வரைக்கும் போட்டதில்லை. அங்கே 5% தான் ஸ்டார்டிங் போனஸே இருக்கிறதுனால எனக்கு அது அந்தளவுக்கு விருப்பம் இல்லாமல் போச்சு. பட் போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு 7% போனஸ் கொடுக்குறாங்க. அது தவிர நெக்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு 5% போனஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் 3-2 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு. அப்புறம் அதனால் அதில் நான் ஃபஸ்ட்டு 150 டேஸ்க்கு மட்டும் போட்டு 2 கிராம்ஸ் அளவுக்கு சேவ் பண்ண முடிஞ்சிச்சு. போனஸும் ஆட் ஆனதுனால என்னால் 7,000 and something அந்த ஒரு ஆவரேஜ் ரேட்லேயே 2 கிராம் சேவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஐ மீன் 1 கிராமுக்கு 7,000 and something வந்துச்சு. ஸோ ஓவராலாக ஒரு 15,000 கிட்ட நான் சேவ் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு 6% தராங்க. அடுத்த 75 டேஸ்க்கு 4.5% சம்திங் இருந்துச்சு. அதுக்கடுத்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்படி நாம் சேர்க்கும்போது 10,000 ரூபாய் கூட தேவைப்படாது. அண்ட் நமக்கு எப்போல்லாம் காசு இருக்கோ அந்த டைம்லலாம் நம்மளால் ஈஸியாகவே சேவ் பண்ணிக்க முடியும். பட் டிஜிட்டல் கோல்ட்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் காசு கொடுத்து தான் போய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறவங்க வேறு மாதிரி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். அதுதான் உண்டியல் சேவிங்ஸ். உண்டியல் சேவிங்ஸில் நம்ம இந்த மாதிரியான ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சேவ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ரொம்ப ஜாலியாகவுமே நம்மளால் சேவ் பண்ண முடியும். நான் ஒரு 60 டேஸ்க்கு ஒரு சார்ட் ரெடி பண்ணியிருக்கேன். டெய்லி ஒரு அமௌண்ட் போட்டு அதில் எந்த அமௌண்ட் போட்டிருக்கோமோ அதை நம்ம டிக் பண்ணிக்கிட்டே வரும்போது ஃபைனலாக நம்மளால் 10,000 ருபீஸ் எக்ஸாக்டாக சேவ் பண்ணிட முடியும். நீங்களும் இதே போல் பண்ணணுன்னு நினச்சா அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டு வச்சுக்கோங்க. இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமௌண்ட்டாக போட்டு 60 டேஸ் கழித்து தான் அந்த 10,000 சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கா, மொத்தமாக போட்டு ஒரு 4-5 டேட்ஸை அப்படியே 4-5 அமௌண்ட்ஸை ஒன்றாவே சேர்த்து கூட நம்ம டிக் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளால் அந்த ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட முடியும். இந்த சார்ட்டை ஜஸ்ட் நம்ம வாங்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் உண்டியல்லையோ இல்லாட்டினா நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத பிளாஸ்டிக் டப்பா, அப்படி இல்லாட்டினா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸு இதில் ஒட்டி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இது ஆல்ரெடி நான் ஒன்று சேவ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஒரு ஓட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது இப்படியே ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு டைப் தான். இதோ இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே இருக்கிறத எடுத்துக்க முடியும். இப்படி நிறையா எழுதியெல்லாம் கூட வச்சுருப்பேன் நான். இதில் நான் ஜஸ்ட் இந்த சார்ட்டை இப்படியே கம் போட்டு ஒட்டிட்டேன். கம் காஞ்சிருச்சுன்னா சரியாயிரும். இதே போல் நீங்களுமே உங்களுக்கு எந்த பாக்ஸ் கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அதில் ஒட்டிக்கலாம். இப்போது இதில் நம்ம அமௌண்ட் போடலாமா? இப்போ நான் ஒரு 4 அமௌண்ட்டை ஒரே நேரத்தில் போட போகிறேன். ஒரு 10, அப்புறம் ஒரு 50 ரூபா. இந்த டைப் 50 ரூபாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 50 ப்ளஸ் அந்த 100 இதெல்லாம். அதோட 2 100 ரூபா. இப்போது இதை இதில் நம்ம க்ராஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம 2 100 போட்டோம். ஸோ இந்த 100 ஒரு க்ராஸ் பண்ணிடலாம். இந்த 100 ப்ளஸ் ஒரு 50, அப்புறம் ஒரே ஒரு 10 மட்டும்தான் நான் இதில் போட்டிருப்பேன். அந்த 10 எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணியாச்சு. இதே போல் நம்ம 60 அந்த நம்பர்ஸ் 60 அமௌண்ட்ஸையுமே நம்ம போட்டு க்ராஸ் பண்ணும்போது ஃபைனலாக நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா இந்த 10,000 ருபீஸ் தான்.
ஓகே, இதே போலவே நம்ம இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.